கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிற வேத சத்தியம், சத்தியத்தை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. இந்த நாளில் கூட நம்ம மத்தேயு 9வது அதிகாரத்தில் உள்ள 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, அவர் வாயிலிருந்து புறப்பட்டிருக்கிற கிருபையுள்ள வார்த்தை, மகிமை உள்ள வார்த்தை, நம்மை எழுப்பி சுத்திகரித்து நம்மை புது மனுஷனாக மாற்றுகிற பரிசுத்த வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் என்ன பாவம் செய்திருந்தாலும், இந்நாள் வரைக்கும் செய்தாலும், அந்த பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. பூமியில் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் மட்டுமே. ஆமென், ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் இத்தனை நாட்கள், இத்தனை மாதம், இத்தனை வருடம் நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி யாரும் திருஷ்டாந்தமாக உறுதியாக சொல்லவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்க இந்த பூமியில் நம்ம எத்தனை வருட காலம் வாழ போகிறோங்கிற அந்த நம்பிக்கை இல்லாதவர்களாகிய நாம பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் நம்முடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வேதம் சத்தியம் தெளிவுபடுத்துகிறது. ஹல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆமென். பூமியில் நம்ம வாழும் பொழுது நம்ம என்னெல்லாம் பாவம் செய்தோமோ, சிந்தையில், நினைவுகளில், பேச்சில், வாழ்க்கையில், வார்த்தையில் என்னெல்லாம் நம்ம பாவம் செய்தோமோ அந்த எல்லா பாவத்தையும் மன்னிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு. அது நாம் பூமியில் வாழும் பொழுது மட்டும்தான். பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது செய்த பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விட்டால் மட்டும்தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பூமியை விட்டு நம்முடைய ஆவி பிரிந்து போன பிறகு நம்முடைய ஆத்மா நியாய தீர்ப்புக்கு நேராய் சென்று விடும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நியாய தீர்ப்பை குறித்து வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை கண்டித்து உணர்த்துவதற்கான காரணமே இந்த பூமியில் நம்ம அதிக நாட்கள், வருடங்கள் வாழப்போவது அல்ல, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நித்திய காலமாய் வாழப்போகிறோம் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரமே தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பூமியில் வாழும் பொழுதே ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும், எல்லா பாவங்களையும் விட்டு மனம் திரும்பி அவரிடத்துல நாம் சரணாகதி ஆகும் பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய அக்கிரமங்கள், நம்ம நோய்களை எல்லாம் குணமாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர் நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் அமரும் பொழுது, நம் நியாயசனத்துக்கு முன்பாய் நிற்கும் பொழுது அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆமென்.